இந்த டாப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு மாதிரியும் நீங்கள் அல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ராப் டாப் மாதிரி கீழே ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரைடே அந்த டாப்பை நம்ம எப்படி அல்ட்ரேஷன் பண்ணி அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பலாசோ பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு நைட்லேருந்து தான் நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அளவு பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நைட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நைட்டி தான் நான் வந்து நைட் ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஃபேண்ட் அண்ட் டாப் போட்டுக்கலான்னு இன்றைக்கி நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து சிசரு, டேப்பு, அதுக்கப்புறம் அதே கலரில் நைட்டி என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் நான் நூல் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சாக் பீஸு, அப்புறம் ஸ்கேலு, அப்புறம் இது வந்து நம்ம இந்த பேண்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்ல, அதுக்காக நான் வந்து எலாஸ்டிக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து இருக்குது நம்ம பேண்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான லென்த்துக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் வந்து எனக்கு 38 இன்ச்சஸ் வந்து வருது. சரிங்களா? என்னோடய லென்த்து வந்து பேண்ட்டோட லென்த்து 38 இன்ச்சஸ். ஓகே. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சஸ் வந்து நம்ம விட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? அடுத்து நம்ம நைட்டி இருக்குல்ல, நைட்டியை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. எனக்கு வந்து இதில் ஸ்லீவ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நைட்டியோட சைஸுமே எனக்கு வந்து டபுள் எக்ஸல் சைஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த நைட் ட்ரெஸ்ஸை நீங்கள் நைட்டியில் தான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு காட்டன் கிளாத்து 3 மீட்டர்ஸில் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பேண்ட்டுக்கும் டாப்புக்கும் கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த நைட்டியில் வந்து பேக்கில் வந்து ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க, இன்விசிபிள் சிப்பு. சரியா? நான் அந்த சிப்பை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நான் டபுளாக மடிச்சுக்க போகிறேன். நைட்டியை வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேண்ட் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு 4 சைடு தேவைப்படும். சரிங்களா? இப்போது நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்து கரைப்பக்கம் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம நைட்டியை வந்து அழகாக ஒன்று போல் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக நம்ம நைட்டியை மடித்து போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம மார்க்கிங் தான் பண்ண போகிறோம். எனக்கு 38 இன்ச்சஸ் டோட்டலாக இருந்ததுனால நான் அதை விட ஒரு 4 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் கம்மியாக தான் நான் வந்து இந்த ஃபேண்டை வந்து நான் மேக் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு டேப் வச்சு நான் ஃபஸ்ட்டு லென்த்து வந்து இந்த கிளாத்தில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். டேப் எடுத்துக்கலாம். டேப்பை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா நான் வந்து லென்த்து வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து நான் டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 33 இன்ச்சஸ் வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதனால நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கிறேன், சாக் பீஸ் வச்சு. நீங்களும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஏன் கோடு போடுறோம் அப்படின்னா நம்ம அதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ பாட்டம் போர்ஷன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லென்த்து, அதாவது நம்ம ஹிப்போட லென்த்து நம்மளுக்கு தெரியணும்ல. எனக்கு வந்து 33 இருக்குது. இதில் வந்து என்ன அளவு இருக்கோ நான் அதையே நான் வச்சுக்க போகிறேன். எனக்கு வந்து இதில் 13 இருக்குது, 13 இருக்குது. சரிங்களா? 13 நம்ம 4ஆல் பெருக்கணுன்னா எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு தான் என்னோடய ஹிப்பு லென்த்துக்காக நான் இதில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா நான் வந்து எலாஸ்டிக் தான் நான் வைக்க போகிறேன். அதனால் நான் எலாஸ்டிக் வச்சதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகும் கிளாத்தெல்லாம். அதனால் நான் வந்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். இவ்வளோ கிளாத் நம்மளுக்கு வைக்கணுமா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் கூட பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து இவ்வளோ கிளாத்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம கரைப்பக்கம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பக்கமாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் தான், அந்த ஃபோல்டிங் சைடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட்டிங் போட போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஹிப்பிலேருந்து நம்ம உட்காருவோம்ல, அது அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 13 இருந்துச்சு. ஸோ நான் 13 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேயே நான் வந்து ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கீழே நம்ம பாட்டமில் கீழே நம்ம கால் சைடு இருக்குல்ல, அந்த அளவு வந்து நான் எனக்கு வந்து 12 வச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம பேண்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி கர்வ் லைன் போடுவோம்ல, அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. சரிங்களா? ரெண்டையும் இப்போ நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ கர்வ் லைன் போட்டிருக்கோம்ல, அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த கிளாத் வந்து நமக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அழகான ஃபேண்டு, ஒரு பலாசோ பேண்ட் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? ஹிப் சைடில் உள்ள கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கணும் நம்ம. அதாவது நம்ம ஹிப்பில் வந்து பெல்ட் போடுவோம்ல, நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த பெல்ட்டு, அதாவது அந்த எலாஸ்டிக் வந்து போகிற மாதிரி இடம் விட்டுட்டு நான் அந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு
நம்ம கட் பண்ணதுலேயே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுல்ல, அதை வந்து இந்த 2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா அந்த வேஸ்ட்டான கிளாத்தில் தான் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் கிராஸ் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம், அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கிளாத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். நான் வந்து 2½ இன்ச்சஸ் வந்து இந்த கிளாத்தோட வித்து இருக்குல்ல, அதை வந்து நான் 2½ இன்ச்சு இல்லை அப்படின்னா 2 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வித்தை. அந்த கிளாத்தை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து சேமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2½ இன்ச் எந்த அளவுக்கு வருதோ அதே மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து 2 பக்கமும் சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை. லைனாக ஷேப்பாக வரணும், அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹிப் சைடு வந்து பேண்ட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இந்த கிளாத்தை. அதனால தான் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியா? இப்போது நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பேண்ட் எடுத்துக்கலாம். பேண்ட் எடுத்துகிட்டு ஹிப் சைடில் இருக்குல்ல, ஹிப் சைடில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி லெங்க்த்தாக வச்சுருக்கோம்ல கிராஸ் பீஸ் மாதிரி அந்த கிளாத்து, அதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக அரவுண்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மாதிரி கீழேயும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்து இருக்குது, மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. நான் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, அதனால் நான் அதையும் நல்லா பிரித்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் லெங்க்த்து வர்றதுக்காக. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி 2 கால் சைட்லேயும் நீங்கள் வந்து பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கமுமே பிரித்து விட்டாச்சு. வெளிப்பக்கமாக இருக்குல்ல, நம்ம இப்போ உள் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுக்கிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்மளுக்கு வந்து உள் சைடாக நம்ம அந்த பெல்ட்டு வைக்கிறதுக்காக மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம் மேலே அந்த ஹிப்போட கிளாத்தை. நான் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, எக்ஸ்ட்ரா கிளாத்து பிசுறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பெல்ட்டு வந்து உள்ளே அதாவது எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு 1/2 இன்ச்சஸ் வந்து கிளாத்து வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். சரியா? மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட அந்த எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, எலாஸ்டிக்கில் ஒன் சைடில் வந்து ஹூக்கு மாட்டிட்டு நான் வந்து அந்த கொஞ்சம் ஹோல் வச்சுக்கோங்க. அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே போகிற அளவுக்கு அந்த 1/2 இன்ச் நம்ம தச்சுருக்கோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த எலாஸ்டிக்கை உள்ளே கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஹிப்பு சைஸு வந்து 33. நான் வந்து இந்த எலாஸ்டிக் வந்து 20 இன்ச்சஸில் எடுத்திருக்கேன். சரிங்களா? 20 இன்ச்சஸில் எடுக்கும்போது நம்மளுக்கு விரிவாக இழுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு 20 இன்ச்சஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட ஹிப்போட லெங்க்த்து வந்து 20 அப்படின்னா நீங்கள் 15 வந்து எலாஸ்டிக் எடுத்தால் ஓகேவாக இருக்கும். சரிங்களா? இப்போது நான் எலாஸ்டிக்கை வந்து ஃபுல்லாக வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த எண்டிங் இருக்குல்ல, 2 எண்டு இருக்குல்ல, அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 1 இன்ச் நம்ம கேப் விட்டுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நம்ம தையலுக்கு ஸ்டிச் பண்ணுவோம்ல, இழுத்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுலேயும் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கீழேயும் கொஞ்சம் அந்த கிளாத்து நம்ம பிரித்து விட்டுருந்தோம்ல, அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நீங்களும் 2 கால் பகுதியில் உள்ள கிளாத்தையும் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா, மேலேயும் கீழேயும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு நேராக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சரியா? கிளாத்து அன்சேஃபாக இல்லை அப்படின்னா, பிசுறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து நம்ம உள்ள கிளாத்தை வந்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம். அழகாக நம்ம அந்த ஹிப்போட எலாஸ்டிக் வச்சு அழகாக நம்ம பண்ணியிருக்கோம்ல. உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் இல்லை அப்படின்னா த்ரெட்டு வச்சும் நீங்கள் வந்து நாடா பேண்ட் நம்ம பண்ணியிருப்போம்ல, நாடா வச்சு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நாடா பேண்ட் வந்து 2 நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம வந்து நம்ம பேண்ட்டு முடிச்சாச்சு. அந்த வி ஷேப் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் 2 எண்டையுமே கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்குல்ல.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட வந்து எலாஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாடா கூட யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம நேரோ பேண்ட் போடுவோம்ல அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எலாஸ்டிக்கை வச்சு இந்த பேண்ட்டை வந்து நம்ம சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். நம்ம நைட்டியில் தான் கன்வெர்ட் பண்ணணுமா அந்த ட்ரெஸ்ஸை அப்படிங்கலாம் இல்லை. நீங்கள் வந்து காட்டன் கிளாத்து எதுலனாலும் உங்களுக்கு விருப்பமான கிளாத்தில் வித்தும் ஹைட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி மெர்ச் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பேண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.